கவின் ரியல்ஸ்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்த பார்த்தீங்கன்னா ஈசிஆர் சென்னை டு பாண்டிச்சேரி மிடில் முதலியார் குப்பம் போட்டோஸ் கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் ஒரு பீச் வியூ பங்களா தான் பார்க்க வந்திருக்கோம். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. இங்கே வந்து ப்ரைவேட் பீச் மாதிரி இது யாரும் அந்தளவுக்கு உள்ளே வரமாட்டாங்க. ஏன்னா லைனாக கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி தான் இருக்கும் இந்த ஏரியாவே. ரொம்ப நல்லாயிருக்கும். பக்கத்தில் எதுவும் குப்பமும் இங்கே கிடையாது. உள்ளே போய்ட்டு ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 10 to 12 வீடுங்க இருக்கும். நல்லாவே இருக்கும் ஏரியா. என்னன்னா ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட், மெயின்டெனன்ஸ் வந்து அவ்வளோ கிடையாது. சிங்கிளாக அவங்க வீட்டை வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கம்யூனிட்டியை நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா கிளப் ஹவுஸ், ஸ்விம்மிங் பூல் எல்லாமே இருக்குது. பட் மெயின்டைன் பண்ணாமல் வச்சுருக்காங்க. நம்ம அப்படியே உள்ளே போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இங்கே வரைக்கும் அது இந்த கம்யூனிட்டியோட லேண்டு முடியும். அதுக்கப்புறம் பீச்சோட லேண்டு. நல்லா என்ட்ரிலேயே தென்னை மரம்லாம் வச்சுருப்பாங்க. அழகாக இதை நீங்கள் மெயின்டைன் பண்ணி பீச்சில் விளையாடுறது கூட நம்ம ரெடி பண்ணலாம். ஏன்னா இந்த வீட்டை வாங்குறவங்க ஓனாக யூஸ் பண்ணலாம். அப்படின்னா ரெசார்ட் மாதிரி நீங்கள் ரன் பண்ணலாம். மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருக்குது. ஸ்விம்மிங் பூல், கிளப் ஹவுஸ் எல்லாமே. இந்த ஓனர்ஸ் எல்லாமே ஒன்றா பேசி பண்ணாங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு கம்யூனிட்டி. அதை வந்து மாற்றலாம். அழகான ஒரு கம்யூனிட்டி. உள்ளே போயிட்டு நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இந்த ப்ராப்பர்ட்டி உள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி ட்ரோன் வியூவில் ஏரியா எப்படி இருக்குது, வீடுகள் எப்படி இருக்குது, சரௌண்டிங் எப்படி இருக்குது நம்ம பார்த்துட்டு வரலாம். $30 feet ரோடு. இது ஃபுல்லாகவே வந்து இங்கேருந்து அந்த ரோடு வரைக்குமே, என்ட்ரன்ஸ் வரைக்குமே உங்களுக்கு வந்து பேவர் பிளாக் போட்டிருப்பாங்க. ஃபுல்லி காம்பவுண்டட் வீடு. நிறைய செடிகள் வச்சுருப்பாங்க. கார்டனே ரொம்ப அழகாக இருக்கும். உள்ளே பார்க்கலாம். வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெயிண்ட் பண்ணாங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். நிறைய வீடுகளுங்க வாங்கி ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. ஒரு 4-5 வீடு சூப்பராக ரெனோவேட் பண்ணி நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் இந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னா வாங்கினீங்கன்னா ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி ரெனோவேட் பண்ணி பண்ணிங்கன்னா சமயம் வந்து ஒரு பீச் பங்களா மாதிரி இருக்கும். ஏன்னா இடம் வந்து பெரிய இடம். லேண்ட் எக்ஸ்சேஞ்ச் வந்து ரொம்ப நல்லா அழகாக இருக்கும். சுற்றி கார்டன்லாம் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. உள்ளே போய்ட்டு நம்ம ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நார்த் ஃபேஸிங் மெயின் என்ட்ரன்ஸு. உள்ளே போயிட்டு பார்க்கலாம். என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸிங். உள்ளே வந்து ஒரு 3-4 கார் எடுத்துகிட்டு போய் நிறுத்தலாம். அப்படி பெரிய ரோடு. உள்ளே கவர்ட் கார் பார்க்கிங் இருக்குது. வெளியிலேயே நீங்கள் வந்து நிறுத்திக்கலாம். இதுதான் வீட்டோட ஃப்ரண்ட் வியூ. எலிவேஷன் அழகாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உள்ளே பெயிண்ட் பண்ணி புதுசாக மாற்றினீங்க அப்படின்னா லுக்கே வந்து ஒரு மாதிரி பங்களா ஸ்டைலிஷ் இருக்கும் உங்களுக்கு. ஃபுல்லாக வந்து கவர்ட் கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா கவர்ட் கார் பார்க்கிங். நல்ல ஒரு பென்ஸு, BMW இது மாதிரி பெரிய இது ஃபார்ச்சுனர்லாம் அழகாக நீங்கள் நிறுத்தலாம். இன்னோவா வரைக்கும்
ஃபுல்லாக அழகாக கவர் பண்ணி நிறுத்தலாம். வெளியில் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அழகாக வெளியிலே நீங்கள் வந்து நிறுத்திக்கலாம். பேவர் பிளாக் போட்டு வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப அமைதியான ஏரியாவும் கூட. இது வரைக்கும் வரும். இதுலேருந்து இவரோட லேண்டு ஸ்டார்ட் ஆகும். இது வந்து அவங்களோட லேண்டு. நம்ம உள்ளே போய்ட்டு அப்படியே சரௌண்டிங்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அப்புறம் வீடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது பார்க்கறதுக்கு முன்னாடி ட்ரோன் வியூ எப்படி இருக்குது, லொக்கேஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு தடவை சரௌண்டிங் ஃபுல்லாகவே பார்க்கலாம். சரௌண்டிங் ஃபுல்லாக வந்து கார்டனிங் தான். நல்லா மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. கார்டன் வியூ ஃபுல்லாக பார்க்கலாம். லேண்ட் ஏரியா மட்டுமே பார்த்தீங்கன்னா 14,400, அதாவது டோட்டலாக 6 கிரவுண்டு. ரொம்ப அழகாக இருக்கும். 6 கிரவுண்டு லேண்ட் ஏரியா தான் இருக்குது. சுற்றி அழகாக கார்டன் பண்ணி தென்னை மரம்லாம் நல்லா வளர்ந்துருக்கும். நம்ம அப்படியே உள்ளே போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஒரு சைட் ஃபுல்லாகவே வந்து செடிங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. பூச்செடி சரௌண்டிங் ஃபுல்லாக பண்ணியிருப்பாங்க. இப்போ தான் லேட்டஸ்ட்டாக தான் காம்பவுண்ட் பண்ணாங்க. இப்போ எல்லாருமே அவங்கவுங்க இண்டிவிஜுவலாக காம்பவுண்ட் பண்ணிடுறாங்க. இவரும் வந்து காம்பவுண்ட் பண்ணிட்டாரு. இது வந்து ஒரு இது வந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா இந்த சிவன் கோயிலில் இருக்கும். மேலே லைட்டாக கொஞ்சம் பட்டு போயிருக்கு. உள்ளே சுற்றி வந்து தேக்கு மரம் வச்சுருக்காங்க. மூங்கில், தேக்கு எல்லாமே நிறையா வச்சுருக்காங்க. பாண்டு மாதிரி சிலது யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னும் இருக்குன்னு நீங்கள் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாம் எடுத்துகிட்டு சிமெண்ட்டில் போட்டு அழகாக பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த வியூ சூப்பராக இருக்கும். வியூ ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே சிட் அவுட் ஏரியாவுக்கு ஸ்டோனே கொடுத்துருக்காரு. கல்லில் வந்து உட்கார்ற மாதிரி அழகாக நீங்கள் ஈவினிங் வந்து உட்காந்துக்கலாங்க. இன்னும் நீங்கள் இதை இன்னும் ஹைட் ஏற்றி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். ஃபுல்லாக வந்து லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணியிருப்பாங்க. பேக் சைடு ஃபுல்லாகவே வீடு சுற்றி ஒரு ஷேப்பில் இருக்கும். சுற்றி வர சுற்றி இந்த பக்கம் தென்னை மரம் ஒரு 10லேருந்து 15 தென்னை மரம் வரைக்கும் இருக்குது. இன்னும் நீங்கள் எதாவது செடிகள் போடணுன்னா போட்டுக்கலாம். வீட்டோட வியூ இந்த இடத்துல பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப அழகான ஒரு வீடு. உள்ளே போய்ட்டு நம்ம பார்க்கலாம். சுற்றி சரௌண்டிங் பார்த்துடலாம். இங்கே சப்போட்டா மரம் இருக்குது. நல்லா வளர்ந்த ஒரு சப்போட்டா மரம். பின்னாடி இன்னும் மரங்கள் வைக்கிறதுக்கு இடம் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் நிறையா செடிகளை பழ செடிகளாக வச்சுக்கலாம். பின்னாடி தேக்கு மரம் நிறைய கட் பண்ணிட்டாங்க பாருங்கள். 2-3 மரம் கட் பண்ணிட்டாங்க. இந்த அளவுக்கு வளர்ந்த மரங்கள் தான். இந்த டயாமீட்டர் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பெரிய பெரிய மரங்கள் வீட்டுக்கு தேவையான இதெல்லாம் நீங்கள் இங்கேயே யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற மரங்கள் வளர நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதில் பின்னாடி கிச்சன் ஏரியாவிலேருந்து பின்னாடி வரலாம். வெளியில் கார்டனுக்கு வரதுக்கு ஒரு வழி இருக்குது. இந்த பக்கமும் தென்னை மரம் இருக்குது. இது இளநீ பாருங்கள் நிறையவே இருக்குது. இதெல்லாம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி விட்டுருவாங்க. பீச் ஹவுஸ் மாதிரி ரெண்ட்டுக்கு விட்டுருவாங்க. வெளியில் போரு நல்லா அழகாக பண்ணியிருப்பாங்க எல்லாமே. உள்ளே போயிட்டு பார்க்கலாம். நார்த் ஃபேஸிங் லேண்டு, நார்த் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு. கார் பார்க்கிங்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நல்ல கார் பார்க்கிங் நிறைய விடலாம். நம்ம அப்படி இங்கே வெளியிலையும் பார்த்தீங்கன்னா இந்த பூச்செடி வைக்கிறதுக்கு சிட் அவுட்டுக்கெலாம் இடம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் செடி மறைச்சிட்டு இருக்குது. இதுதான் ஃப்ரண்ட் வியூ. உள்ளே நம்ம வந்து போகலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உள்ளே என்ட்ரானவுடனே ஒரு 3 படிக்கட்டு கொடுத்துருக்காங்க. ஹைட் ஏற்றி தான் வீடு கட்டிருக்காங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஃபர்னிஷ்டாக இருக்கும். அப்படியே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அது மட்டும் தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க வீடு. வெளியில் பெயிண்ட் பண்ணால் மட்டும் போதும், ரொம்ப அருமையாக இருக்கும். உள்ளே வந்து இது ஒரு ஹால். ஃபர்னிச்சர்ஸ் போட்டு ஜன்னல் வியூலாம் பாருங்கள். கர்டன்லாம் கரெக்டாக பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். மேலே வந்து வியூ பார்க்கலாம். இங்கே ஹாலில் 2 ஃபேன் போட்டிருக்காங்க. ஃபர்னிச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார் மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க. பார் மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இது வந்து செட் பண்ணியது. டேபிள்லாம் பாருங்கள். பார் செட்டப்புக்கு தான் இது வந்து செட் பண்ணது. ஒரு இந்த லைட்டிங்கோட உள்ளே வந்து இது ஒரு காமன் பாத்ரூம். இங்கே காமன் பாத்ரூம், வாஷ் பேஷன், ரூஃப் வரைக்குமே டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். வீடு உள்ளே வந்து எந்த ஒரு டேமேஜஸும் நீங்கள் வந்து பார்க்க முடியாது. ரொம்ப நல்லாயிருக்கும். நான் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஹால்லேருந்து எப்படியே வந்து பெரிய டைனிங், ஒரு 6 பேர் உட்கார மாதிரி இப்போ பண்ணியிருக்காங்க. நீங்கள் 10 பேர் 15 பேர் உட்கார மாதிரி டைனிங் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து இருக்குது, நிறையா இருக்குது. ஸ்பேஸ் நல்லாயிருக்கும். அடுத்து இங்கே வந்து ஒரு காமன் வாஷ் மிஷின். இங்கே கிச்சனும் தாராளமான ஸ்பேஸ். மாடுலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க அவங்க.
நிறைய வேலைகள் பண்ணியிருக்காங்க. இங்கே நான் காமிச்சிருந்தீங்களா, கிச்சன்லேருந்து அப்படியே கார்டனுக்கு வெளியே போகலாம். இல்லை வீட்டு வேலைக்கு யாரும் ஆள் வராங்கன்னா இந்த பக்கம் நீங்கள் கூப்பிட்டுருக்காங்க. நல்ல ஸ்டேஜ் பாருங்கள், நல்லா ஹைட் ஏற்றி தான் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. டைரெக்டாக மண்ணுக்கு இறங்காமல் ஒரு காம்பவுண்ட் மாதிரி போட்டு ஒரு ஸ்டேஜ் மாதிரி ஏற்றி தான் உள்ளே விட்டுருக்காங்க ஸ்டெப்புக்கு. அப்படியே நீங்கள் ரெசார்ட்டாக ரன் பண்ணுறதுக்கு எல்லா விதமான திங்ஸும் உள்ளவே இருக்குது. கீழே ஒரு பெட்ரூமு, மேலே 2 பெட்ரூம் இருக்கும். பார்க்கலாம். கட்டில் போட்டிருக்காங்க, ஏசி இருக்குங்க. இந்த சைடில் வந்தீங்கன்னா பாத்ரூம். இங்கே வார்ட்ரோப் இருக்குது. ப்ளஸ் வந்து இங்கே பாத்ரூம் டைல்ஸ் வந்து ரூஃப் வரைக்குமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு பெரிய பாத்ரூமு, மேக்கப் கிளாஸு, வார்ட்ரோப் எல்லாமே இருக்குது. இந்த டோரை நீங்கள் திறந்தீங்க அப்படின்னா கார்டனுக்கு போகலாம். இந்த பக்கம் ஒரு பால்கனி மாதிரி கொடுத்துருப்பாங்க. எல்லாம் திறந்தீங்கன்னா பின்னாடி இந்த பக்கம் ஒரு கார்டன் போகலாம். நம்ம இப்போ மேலே போய் பார்க்கலாம். இது உள்ளே படிக்கிட்டு வச்சுருக்காங்க. பீச் எண்டில் மெயின்டைன் பண்ணுறதே கஷ்டம். இவங்க அழகாக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே மட்டும் கொஞ்சம் பெயிண்ட் பண்ணணும். இந்த வாட்டர் இது இருக்குது, அதாவது ஈரம் வந்து சாரல் பட்டு இருக்குது. அதை பெயிண்ட் பண்ணால் சரியாயிடும். மற்றபடி அது டேமேஜஸ் எதுவும் கிடையாது. மேலே வந்து மேலே ஒரு ஹால் இருக்கு பாருங்கள். நல்ல ஒரு பெரிய ஹால், ஒரு பெரிய பால்கனி இருக்கும். இந்த பக்கம் ஒரு சின்ன ஏரியா. இது திறந்தீங்கன்னா பால்கனி போகலாம். அந்த இடத்துல இங்கேருந்து வியூ அழகாக இருக்கும். இது ஒரு பெரிய ஹாலு மொட்டை மாடியில். இங்கே ஓப்பன் டெரஸ், பீச் வியூ. அப்படியே செம்ம காற்று வரும். அங்கே வந்தீங்கன்னா மரங்கள்லாம் மறைச்சிருக்கலாம். பீச் அழகாக தெரியும். வந்து பீச் வியூ, கார்டன் வியூ. மேலே ரொம்ப அழகான ஒரு ப்ராப்பர்ட்டி. நீங்கள் இன்னும் ரினோவேட்லாம் பண்ணி சூப்பராக வச்சுருந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஏன்னா இதெல்லாமே ஆற்று மணலில் கட்டின ஒரு வீடு. இது மாதிரி கிடைக்காது குவாலிட்டி. இன்னமும் 30 வருஷம் ஆனாலும் இருக்கும். இது ஒரு பெட்ரூமு. கீழே இதே மாதிரி தான் இருக்கும். இந்த கதவு திறந்தால் அது மாதிரி பால்கனி வரும். கீழே நம்மளால் திறக்க முடியல. இதுதான் இந்த பக்கம் வியூ. அது வரைக்கும் நம்ம லேண்டு வரும். இந்த வீட்டோட லேண்டு ஃபுல்லாக ஏர் கண்டிஷனு. இங்கே வந்து வாட்டர் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம். எல்லா பெட்ரூம்லேயுமே அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ரூஃப் வரைக்குமே டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து இங்கே இன்னொரு பெட்ரூம். இது ஒரு பெட்ரூமு. இதுலேயும் ஒரு பால்கனி இருக்கும், ரோட் சைட் பால்கனி. வெளியில் வந்து அழகாக ரோட் வியூ பால்கனி. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஏரியாவே. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. பீச் வியூவில் ஒரு வீடு வேணும்னு பார்த்துட்டு இருக்கவங்களும் சூட்டபிளான ப்ராப்பர்ட்டி. இல்லை நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், நான் வந்து என்னோடய இதுக்கு வந்து நான் புக்கிங்லாம் எடுத்து நான் நல்லாவே ரன் பண்ண முடியும் அப்படின்னு திங்க் பண்ணுறவங்களுக்கு இது சூட்டபிளான ப்ராப்பர்ட்டி. இதுவும் நல்ல ஒரு பெரிய பாத்ரூம். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.60 crore. ஸ்லைட்லி தான் நெகோஷியபிள் பண்ணுவாங்க. 2.60 crore. ஆல்ரெடி இவருக்கு 2.40 வரைக்குமே ஆஃபர் வந்திருக்கு. பட் நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க பண்ண சொல்லி. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. டைரெக்டாக நீங்கள் செல்லர்கிட்ட தான் பேசுவீங்க, வேறு யார்ட்டும் நடுவில் கிடையாது. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. தேவைப்படுறேன் வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. என்னோட சேனல் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புறேன். இந்த மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டி இதை சேலுக்கு இல்லை ரெண்ட்டுக்கு வந்து எங்களை கனெக்ட் பண்ணுங்கள். நாங்கள் சேலாக ரெண்டல் பண்ணி தரோம். தேங்க்யூ.